கிரிக்கெட்ல ஒரு சில பவுலர்ஸ் பயங்கரமா பவுல் பண்ணி அந்த பால் போய் ஸ்டிக்ல அடிச்சு அன்லக்கியா பெயில்ஸ் விழுகாத காரணத்தால நாட் அவுட்னு அறிவிச்ச டாப் 4 அதிர்ஷ்டம் இல்லாத மூமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 4 2025 சாம்பியன்ஸ் டிராபில செமிஃபைனல் மேட்ச் ஆன இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்ல நம்ம இந்தியா டீமை சேர்ந்த அக்சர் பட்டேல் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு எதிராக ஒரு ஓவர் பவுல் பண்ணிருப்பாரு. அப்போ ஒரு பால்ல ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்ல பட்டு அந்த பால் நேரா போய் ஸ்டிக்லயே அடிச்சிருக்கும். ஆனா பெயில்ஸ் விழுகாத காரணத்தால சட்டப்படி அதை நாட் அவுட்னு அறிவிச்சிருவாங்க. நம்பர் 3 சரியா 2019ல இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஒரு T20 மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல சரியா நம்ம விராட் கோலி பேட்டிங் ஆடும்போது வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்த உசேன் தாமஸ்ங்கிற பவுலர் ஒரு பால போட்டிருப்பாரு. அந்த பால் நேரா நம்ம விராட் கோலியோட பேட்ல பட்டு பின்னாடி உள்ள ஸ்டிக்லயே அடிச்சிருக்கும். ஆனா பெயில்ஸ் விழுந்திருக்காது. சோ அதனால அன்னைக்கு விராட் கோலி நாட் அவுட்ல சேஃபா தப்பிச்சிருப்பாரு. நம்பர் 2 சரியா 2022ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் டீமை சேர்ந்த எபாடட் கோசைன்ங்கிற பவுலர் போட்ட ஒரு பால்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஐயருக்கு பின்னாடி உள்ள ஸ்டிக்ல பால் போய் கிளீனா பட்டிருக்கும். ஆனா பெயில்ஸ் விழுகாத காரணத்தால அன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு லக்கியா நாட் அவுட் கொடுத்திருப்பாங்க. நம்பர் 1 அதே 2022ல இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து டீமை சேர்ந்த பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்த கேமரான் கிரீன் ஒரு பால பவுல் பண்ணிருப்பாரு. அந்த பால் ஸ்ட்ரைட்டா பென் ஸ்டோக்ஸுக்கு பின்னாடி உள்ள ஸ்டிக்ல பக்காவா பட்டிருக்கும். ஆனா அவ்வளவு ஸ்பீட்லயும் பெயில்ஸ் கீழே விழுந்திருக்காது. அப்புறம் என்ன அன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் சேஃபா தப்பிச்சிருப்பாரு. கிரீனுக்கு அன்னைக்கு லக் இருந்திருக்காது.